வணக்கம். ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுல் இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னா, வைகுண்ட ராஜான்னு சொல்லிட்டு லிமுரியா சிலம்பம் அசோசியேஷன் நாகர்கோயிலேருந்து வைகுண்ட ராஜா வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோம். இப்போ நாம் கற்றுக் கொடுக்குறது நான் பார்த்தீங்கன்னா எங்களோட பாரம்பரியமே பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்துலேருந்து எங்கள் தாத்தா பல்லவர் காலத்தில் தளபதியாக இருக்காங்க, படைத்தளபதியாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் குருகுல கல்வின்னு சொல்லிட்டு குருகுல முறையில் கல்வி பாருங்க. ஒரு குருகுல முறையில் மாணவர் சீடர் மாணவர் குரு சீடர் பதவி வந்தது. இப்போ குரு சீடர்கிட்டேருந்து எப்போ கலை குருகிட்டேருந்து மாணவர்கிட்ட போச்சு இல்லையா, ஆசிரியர் மாணவர்னு போச்சு இல்லையா, அதுதான் கலையோட பரிணாம வளர்ச்சி. அதுதான் மாற்றி அமைச்சு. இப்போ நீ ஒரு ஆசிரியராக இருந்தீங்கன்னா கலையை வேற லெவலில் போகும். ஒரு குருவாக இருந்தீங்கன்னா கலை வேற மாதிரி. குருன்னா என்னன்னா ஒரு கலையை ஒன்றுலேருந்து 2012 வரலையும் நான் ஃபுல்லாக ட்ராவலில் தான் இருந்தேன். என்னடா ட்ராவல் அப்படின்னா பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு 300 விதமான போர்க்கலையோட சண்டை, மற்ற நாட்டோட சண்டைக்காரங்கள்ட்ட நம்ம தமிழோட கலையை பண்ணி சண்டை போட்டு பார்த்தேன். அப்போ சண்டையில் தான் தெரியும் அவன் திறமை ஏன் அவன் திறமையாக இருக்கான், எப்படி திறமையாக வரான், ஏன் நம்மளால் செய்ய முடியல, நம்ம கலையில் என்னெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு. அப்போ அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க பாரம்பரியத்தில் நம்மளை விட ஒரு பெரிய போர் வீரன் இல்லவே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கலை பரிணாமம் மாறி கலை வடிவம் மாறி போச்சு. வடிவமே மாறி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கலை வடிவம் மாறி போர்க்கலை மாறி தற்காப்பு கலையாக மாறி. இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறது தற்காப்பு கலை. என்ன கலை? தற்காப்பு கலை. சிலம்பம் தற்காப்பு கலைக்கான தாற்பயம் இல்லை. சிலம்பம் போர்க்கலையோட தாற்பயம். புரியுதா? போர்க்கலையோட தாற்பயம் சிலம்பம். தற்காப்பு கலையான தாற்பயம் சிலம்பம் இல்லை. தற்காப்பு கலைக்கு எதுக்கு ஆயுதம் தேவை? நமக்கு நீ தடுத்துக்க போற, பாதுகாத்துக்கிறதுக்கு இதுக்கு உனக்கு ஆயுதம் தேவை. ஆயுதம் தேவை. நீ தற்காப்பு கலையை கற்றுக்கணும்னா குத்து வரிசை கட்டு வரிசை கற்றுனா போதும். என்னது? குத்து வரிசை கட்டு வரிசை, அது ரெண்டு கற்றுனாலே தற்காப்புக்கான வெறுங்கை சண்டையில் வந்துடும். வெறுங்கை சண்டையில் தற்காப்புக்கு அதுவே போதுமா. இது இல்லாமல் நீங்கள் எது கற்றுக்கணும் அது நமக்கு தேவை. இப்போ குத்து வரிசை மனிதன் ஆயுதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எது ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு மனிதனோட உடல் தான் ஆயுதம், மனிதனோட கை தான் ஆயுதம். மனிதன் கையை தான் யூஸ் பண்ண ஆயுதமாக இருக்கும். கையை பலம் அடிச்சு கையில பலம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறானோ அன்னைக்கு தான் மனிதன் இதை எடுக்கும் ஆயுதம். அப்போ எது ஃபர்ஸ்ட் வந்துருக்கும்? குத்து வரிசைன்றது தாக்கக்கூடிய கலை, தட்டு வரிசைன்றது பாதுகாத்துக்கக்கூடிய கலை. அப்போ குத்து வரிசை தட்டு வரிசையை பற்றி இது வரையும் தமிழ்நாட்டில் எவ்வளோருக்குமே தெரியும். குத்து வரிசைன்றது முத ஹிஸ்ட்ரியில் நான் தான் எழுதுனேன். புரியுதா? குத்து வரிசையை நான் எப்போ எழுதுனேன்னா குத்து வரிசையில் 96 குத்து வரிசை பற்றி பேசுகிறேன். அப்போ குத்து வரிசை பற்றி யாருன்னு என்ன அப்படின்னு கேட்டாங்க. புரியுதா? அமெரிக்கன் பாக்ஸு ஃப்ரெஞ்சு பாக்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு. அமெரிக்கன் ஒரு பாக்ஸ் பண்ணுவோம், பாக்ஸிங் அமெரிக்கன் பாக்ஸு ஃப்ரெஞ்சு பாக்ஸுன்னு. அப்போ அமெரிக்கன் வெறுங்கை சண்டையை வச்சு கையில் வச்சு குத்தி சண்டை போடுவோம். அப்போ வெறுங்கையில் முகத்தில் குத்தும் போது எப்படி தடுக்கணும்னு தெரியாது, வெறும் அஃபென்ஸ் மட்டும்தான். என்னது அஃபென்ஸ்? பாக்ஸிங் இதில் வந்ததுன்னா குத்து வரிசை இருந்தால் பாக்ஸிங்கே வந்துருக்கு. அடிமுறைன்னு ஒரு பாடமே இல்லை. அடிமுறைன்றது ஒரு சப்டிவிஷன் ஆஃப் சப்ஜெக்ட். ஆமாம்மா, தற்காப்புக்கு இப்போ உனக்கு தற்காப்புக்கு நீ தலையை வரணும்னா நான் 3 ஸ்டெப்பே உனக்கு தற்காப்பு கற்றுக் கொடுத்துருவேன். நான் ஒரு 3 ஸ்டெப் தான் எடுத்துருவேன். அந்த 3 ஸ்டெப்பை நீ 1 வருஷம் பண்ணாலே உன்னை பெரிய வாத்தியாரெலாம் உன்னை அடிக்க முடியும். பெரிய மாஸ்டர் அடிக்க முடியும். புரியுதா? நான் அது வரையும் ஒரு 300-400 கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன்.
300 ஒரு 400 கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட் துபாய். இன்டர்நேஷனல் மெடல் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் வேர்ல்ட் சாம்பியன்.